ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிஸ் பாப்பா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன். கிழங்கா மீனும் நகர மீனும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது குழம்புக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நகர மீனை வறுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நகர மீன் தனியாக, அந்த கிழங்கா மீன் தனியாக எடுத்துருக்கேன். கிழங்கா மீன் நல்லா குட்டி குட்டியாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் நெல்லிக்காய் ஜூஸ் செஞ்சு குடிக்கலான்னு அதுக்கு நெல்லிக்காய், புதினா, ஒரு துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை இது நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சி, சுகர்லாம் சேர்க்கக்கூடாது. இதை நல்லா வடிகட்டியும் குடிக்கலாம், வடிகட்டாமையும் குடிக்கலாம். ஆனால் நான் வடிகட்டி தான் குடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் காலையிலேயே குடிக்கிறது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு, அதை வறுத்து எடுத்துக்கிட்டேன். குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிக்கிறதுக்கு முதல்ல கொதிக்கும் போது மாங்காய் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் மாங்காய் கொஞ்சம் வேகும். ஏன்னா அப்புறம் மீன் வேகும் போது இதுவும் ஈக்குவலாக அப்புறம் மீன் உடஞ்சிரும். அதனால் முன்னாடியே மாங்காவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போடுங்க. அப்போ தான் மீன் நல்லா உடையாமல் குழம்பு எடுக்கும் போது இந்த மாதிரி பாருங்க உடையாமல் மாங்காவும் அழகாக வெந்துடும், மீனும் வெந்துடும். மீனையும் வறுத்து எடுத்தாச்சு. கிழங்கா மீனையும் வறுத்துட்டேன். கிழங்கா மீன் குட்டியாக இருக்குன்னு தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூடான ரைஸுக்கு மீன் குழம்பு சொல்லவா வேணும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.